Thank you, Lord. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த 7வது மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் கூடி வர செய்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருஷத்தை பாதி முடித்து இந்த வருஷத்தின் பாதியை துவக்கும்படியான கர்த்ததாமே நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கிருபையாய் தந்தபடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே, நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தா உமக்காக ஜீவிக்க உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே என்னை நடத்தும்படியாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த பாதி வருஷம் ஆண்டவரே முதல் ஆண்டவரே வாரத்திலே கர்த்தர் என்னை ஆண்டவரே தம்முடைய ஆண்டவர் வழியிலே சித்தத்திலே என்னை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6 மாதங்கள் ஆண்டவரை கடந்து போய்விட்டுப்பா. ஆண்டவரே, கர்த்தாவை வருகிற இந்த 6 மாதம் ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய சித்தத்தை என்னிலே வெளிப்படுத்தும். என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் தேவரே கர்த்தாவே என்னை நடத்தும் அப்பா. ஆவியானவரை நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் உமக்காக ஜீவிக்க எனக்கு கிருபை செய்யும் அப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே கர்த்தாவே என்னை சுத்திகரித்து ஓ இயேசுவே என்னை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். I live for Jesus day after day. I live for Jesus. Let come what may, the Holy Spirit I will obey. I live for Jesus day after day. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகமனதாக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை ஆராதனையை இந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தால் கூடுகிறீர்களோ அவர் நடுவிலே இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் மத்தியிலே நீ வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் வழியாக எங்களோட பேசும் ஆண்டவர். ஆராதனை துதி ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்வீராக. அந்த வார்த்தை மூலியமாக எங்களோட பேசும் ஆண்டவரே. அதை கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே துதிக்க இந்த வார்த்தைகளை கேட்க எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. போதே எங்களை ஒரு விஷயம் கூட உடைய ரத்தத்தினாலே கழுவும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திக்கு. இந்த வெளியிலே கூட எங்களை சுத்திகரிப்பீராக. உச்ச தலைமை உள்ள பாதவரை அந்த ரத்தத்தினாலே எங்களை கழுவோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை மாத்திரமல்ல வருகிறவர்களை உடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் என்று சொன்னீர்கள். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே முழு பலத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மை ஆண்டவரே கர்த்தா அன்பு கூற துதிக்க ஆராதிக்க அந்த கிருபை பாராட்டும் தகுதிப்படுத்தும். எங்களை மாத்திரமல்ல போதே இந்த இடம் முழுவதும் நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாகனம் முழுவதும்
இயேசு கிறிஸ்து ரத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு வார்த்தையின்படியே இப்போதே உடைய மகிமை இறங்குவதாக, உடைய பிரசனம் இறங்குவதாக. இயேசுவே, நீ எங்கள் மத்தியில் இறங்கி உலாவினார். 7 குத்துகளுக்கு மத்தியில் உலாவினவர். ஆண்டவரே கர்த்தாவே, அக்னி ஜுவாலையில உலாவினவர். ஆண்டவரே, நீங்கள் அறியாத ஒரு நடுவில் இருக்கிறன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இறங்கி எங்கள் மத்தியிலே உலாவப்பா. உங்களுடைய வஸ்திர தொங்கல் ஆண்டவரே தேவாலயத்தில் ஜனங்களை தொடட்டும். முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமையப்பா. இயேசுவே, உடைய மகிமை போதே உடைய பிரசன்னம் நிரம்பட்டும், நடம் முழுவதும் நிரம்பட்டும். தேவ வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம். ஓ ரிகபால ஹந்தரபா ரிதான ஹந்தரே ஹே காலஹ. எங்கள் சரீரமாக ஆலயத்தை நிரப்போம், எங்கள் சரீரமாக ஆலயத்தை நிரப்போம். ஓ உச்சம் தலைமை உள்ள பாதவரே, பாலா ஷகாலா தானா ஹங்கா தாரா. பலவீனங்கள் நீங்கட்டும், கட்டுகள் சுட்டரிக்கப்படட்டும், புதிய பலன் உண்டாகட்டும். இந்த பாதி வருஷ துவக்கத்துக்கு தேவையான கிருபை, பலன், சுகம், ஓ ரபா ஷாகா தானா மாகா ரேகா ஹந்தராபா அபிஷேகம், வழிநடத்தல் உண்டாவதாக. ரிபா காஹா ஹந்தரே ஹேமானா ஷாகா தலாவா. ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளும். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே, உடைய ஆராதனை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளும், ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆராதனை விரோதமாக, எங்கள் ஆராதனை பரிசுத்தவான்களுடைய ஆராதனை விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே வாய்க்காமல் போவதாக. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்காரன சுதந்திரம் என்று வாக்கு பண்ணினீரே. உண்மை உள்ளவரே, இப்படியே செய்வீராகப்பா. ஆண்டவரே, எல்லாம் வன்கண் போராமை எரிச்சல் மனித வல்லமையிலும் இயேசுவின் நாமத்தை கட்டி குட்டரிக்கிறோம். கர்த்தரே வெளிப்படுவீராக, கர்த்தரே எங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பின்பு நடக்கிற ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்ததும் என் செவிகள் கேட்கதுமா இருக்க சொன்னீரேன். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா. இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தவரே, தொடர்ந்து 4 ஏருக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. முடிந்து நடக்க போகிற சண்டே கிளாஸ் பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய வார்த்தையிலே வளர, கிருபையிலே வளர, ஆண்டவரே ஞானத்திலே வளர, இதனால் நடக்க போகிற சண்டே கிளாஸை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பீடா. ஆமென். நாம் உட்காருவோம். பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தரை பெரிதான கிருபையினால நாம் 6 மாதத்தை கடந்து இந்த 6 மாதத்தை கடக்க போகிறோம். பாதி வருஷத்தை கடந்து பாதி வருஷத்தை நம்ம கடக்க போகிறோம். இந்த 7வது மாதம் துவக்கத்திலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவர் கர்த்தாவே சுத்தம் போல் என்னை நடத்துவோம். என் சுத்தமே வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தபடியாக நாம் ஜெபத்தோடு பாடலை பாடும். சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்து, நீர் நடத்து. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே.
சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நடத்துவார். எத்தனை பேருக்கு கர்த்தர் நடத்துகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். ஆமென். கர்த்தர் he leadeth me, oh blessed God, oh words with heavenly comfort. அவர் நடத்துகிறார். அந்த ஆசீர்வாதமான எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. ஆமென். அவர் நடத்துவார் நினைக்கிறோமே, அதுவே ஒரு ஆசீர்வாதமான எண்ணம். ஆங்கில பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம், பாடுவோம். He leadeth me, oh blessed thought, oh words with heavenly comfort fraught. Whatever I do, wherever I be, still 'tis God's hand that leadeth me. He leadeth me by His own hand. He leadeth me. His faithful follower I would be, for by His hand He leadeth me. Sometimes mid scenes of deepest gloom, sometimes where Eden's bowers bloom, by waters still, oh troubled seas, still 'tis God's hand that leadeth me. He leadeth me by His own hand. He leadeth me. His faithful follower I will be, for by His hand He leadeth me. Lord, I would place my hand in Thine, nor ever murmur, nor repine. Content whatever, Lord, I see, since 'tis my God that leadeth me. He leadeth me by His own hand. He leadeth me. His faithful follower I will be, for by His hand He leadeth me. And when my task on earth is done, when by Thy grace the victory's won, if death's cold wave I will not flee, since Thou through Jordan leadest me. He leadeth me by His own hand. He leadeth me. His faithful follower I will be, for by His hand He leadeth me. He leadeth me by His own hand. He leadeth me. His faithful follower I would be, for by His hand He leadeth me. அவர் தம்முடைய கரத்தினாலே நடத்துவார். ஆண்டவர் என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. என்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த பணியெல்லாம் என்னை கொண்டே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் வரும் வரை என்னை நடத்துவார். ஒருவேளை வருகை தாமதிக்க மாட்டார். அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வரைக்கும் என்னை நடத்துவார். ஓ ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். அவர் சத்தம் பலமா என் உள்ளத்தை துணிக்கும். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்ம அவருக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடுமா? தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ள பலமாய் நுழைக்கிறது. பாடு. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கிறதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கிறதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல குணமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல குணமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பிராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். பிராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அத்திமரம் துளிர்விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும். அத்திமரம் துளிர்விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும்.
இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக தோனிக்குதே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும்னா அவர் சித்தம் நம்மளை நிறைவேறும்படியாக. குயவன் கையில் இருக்கிற இந்த பாத்திரம் தவறி விழுந்தது. ஆண்டவர் எடுத்து அதை வளைத்தார், மறுபடியும் அதை உருவாக்கினார். கர்த்தர் கையிலே நாம் வருவோமானால், நம்மை தருவோமானால், கர்த்தர் மீண்டுமாக வளைய சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மளால நம்மை சரிப்படுத்த முடியாது. கர்த்தரிடை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவ சாயலாய் நம்மளை மாற்றுவார். இயேசுவை போல மாற்றுவார். கர்த்தர் உடைத்து நம்மளை உருவாக்குவார். பொறுமை, ஆன்மம், சோதனையை சகிப்பது, சாந்தமும் பொறுமை உள்ளவர். என்னதான் வந்தாலும் சாந்தமாக பொறுமையாக இருப்பார். அதுதான் உண்மையான ஆவி. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி தன் ஆவியை அடக்குதான். வாழ்க்கையில் சொல்லுவாங்க, வயசாயிடுச்சுங்க, என்ன பண்ணுறது, கோவம் வரக்கூடாது, கோவம் வரக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படியே பொறுமையாக சாந்தமாக சகிக்கணும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அநேக எதுக்கு ஒப்பு கொடுக்குறான். இயேசு சுபாவம் நம்மளை காணும்படி இந்த 6 மாதம் முடிச்சுட்டு போயிடுச்சு. போனதை பற்றி நாம் நினைக்க வேண்டாம். மோசையா நான் சொல்றது, நான் துன்பத்தை கண்ட வருஷத்து சரியாக என்னை மகிழ்ச்சியாக நம்ம மகிழ்ச்சி ஆக வேண்டும் என்றால் கர்த்தர் நடத்த வேண்டும். அதில் எதுவுமே இந்த காலையில் ஒத்துக்கிறீங்க. ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். உட்கார்ந்துருக்க முடிஞ்சால் கீழே இருக்கிறவங்க முழங்கால் படிக்க, சேரில் இருக்க அப்படி ஜபத்தோடு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை நடத்தும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அப்படி சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கீங்க, என் குடும்பத்தில் என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, என்னையில் என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, கணவர் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கீங்க, மனைவி வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கீங்கப்பா. நான் தருகிறோம்ப்பா, என்னையே தருகிறேன். ஹல்லேலூயா. சித்தம் போல் என் வளையம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்வோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னையும் சித்தம் போல் நடத்துவாராக. இதுவரைக்கும் அவருடைய சித்தம் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். ஹல்லேலூயா. இனிமேலும் நான் சித்தம் செய்ய கர்த்தரையில ஒப்பு கொடுக்கிறேன். என் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சித்தமே என்னை நிறைவேறும். ஆண்டவர் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்குறான். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கடைசி காலத்தில், கடைசி நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தராகிய இயேசு சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ என்று சொன்னார். அவன்தான் பரலோகத்தில் சந்தோஷமாக பிரவேசிப்பான்னு சொன்னார். அதனால் அவருடைய சித்தத்தை போது நம்ம செய்வோம். ஏதோ ஏதாவது ஆண்டவரே உங்கள் சித்தம் தானா, உங்கள் சித்தம் தானா என்று கேட்டு கேட்டு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு வயமுறை இருக்கிறது, ஒரு நேரங்கள் இருக்குது, காலங்கள் இருக்கிறது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எதுலேயுமே சிக்கிக்கொள்ளக்கூடாது. அந்த ஆண்டவர் நம்முடைய அதே காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இன் இஸ் டைம் இட் டஸ் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல். அவர் சித்தத்தை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காக மனம் சோர்ந்து போகக்கூடாது, வடிந்து போகக்கூடாது. கர்த்தர் சித்தம் இன்னும் வரல. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் மரியாதை பார்த்து, இன்னும் என் வேலை வரவில்லை. கர்த்தர் அது போல அவருடைய வேலை இருக்குது.
அவருடைய வேலையிலே அவர் செய்வார். ஆமென். அதுக்கு தேவை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் காலை வேலையில் நீங்கள் எப்படி நடத்துலையோ நடத்துங்கப்பா, ஆனால் ஒன்று மாத்திரம் உங்கள் சித்தம் என்னிலே நடக்க வேண்டும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஹல்லேலூயா. ஓ குயவனே, உன் கையில் களிமண் நான், என்னை உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையில். ஸோ அந்த கால்வேலத்தை மேலே அப்படியே ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க. 6 மாதம் முடிஞ்சிச்சு, 7ஆம் மாதம் துவக்கத்தில் இந்த வருகிற இந்த 6 மாதமும் கர்த்தரே நம்மளை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஓ நம்ம அப்படியே படைச்சிடுவோம், நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உயவனே உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட, வனைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட, வனைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே,
உங்க சித்தம் என்னிலே நிறைவேற ஆண்டவரே என்னை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே, இந்த 6 மாதம் கர்த்தருடைய சித்தனை நிறைவேற வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவரே ஒரு சித்தம் போல் நடத்தும் அப்பா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய சித்தத்தை போல நடத்துவார். ஓ, என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். ஓ ஹல்லேலூயா, இந்த லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் எனக்கு இயேசு. ஹல்லேலூயா. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போ சரகு. ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு ஐஸ்வர்யம், இயேசுவே எனக்கு ஆஸ்தி, இயேசுவே எனக்கு சொத்து, இயேசுவே எனக்கு பாதுகாப்பு, இயேசுவே எனக்கு அரண், இயேசுவே எனக்கு கோட்டை, இயேசுவே எனக்கு அடைக்கலம், இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே ரட்சகர், இயேசுவே எனக்கு எல்லாம். ஓ ரபா கபால், அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஓ ரி கபால் லபா, கர்த்தர் கிருபையா, இயேசு 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 இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ரட்சகர், அவரே நம்முடைய மீட்பர். ஓ ஹல்லேலூயா. அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமானவர், அவரே நம்முடைய பரிசுத்தர். ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த சிந்தையோடு நம்ம நடப்போமானா நிச்சயமா கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஓ, பாவிகளுடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார், பாவிகளோடு அவர் இருக்க மாட்டார். ஆனால் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஓ பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் போது கர்த்தர் அவனுக்காக இறங்குவார். ஆமென். ஓ, இறங்கி அவனை மாற்றுவார். அவன் போகும்போது நீதிமானாய் அனுப்புவார். ஆமென். கர்த்தரை பார்த்து நம்ம ஆண்டவரே எனக்கு இந்த லோகம் வேண்டாம்ப்பா, ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, போதும் இயேசு எனக்கு என்று பாடுவோம். ஆமென். பாடுவோமா? லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கை. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு. அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் ஆமென். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் ஆமென். அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இயேசுவே என் ஆஸ்தி செல்வம், இயேசுவே என் பொக்கிஷம். இயேசுவே என் ஆஸ்தி செல்வம், இயேசுவே என் பொக்கிஷம். இயேசுவே என் சம்பாத்தியமும், இயேசுவே என் முடிவும். இயேசுவே என் சம்பாத்தியமும், இயேசுவே என் முடிவும். அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே என் பலனோ. இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே என் பலனோ. இயேசுவே என் தீர்க்காயுளும், இயேசுவே என் நித்தியமும். இயேசுவே என் தீர்க்காயுளும், இயேசுவே என் நித்தியமும். அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஜீவன் இயேசுவே என் ஜெயமும் இயேசுவே என் ஆத்ம ஜீவன் இயேசுவே என் ஜெயமும் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் இயேசுவே என் மணவாளன் பாசமாய் வாராரிதோ இயேசுவே என் மணவாளன் பாசமாய் வாராரிதோ ஆகாயத்தில் சந்தித்தென்றும் அல்லேலூயா பாடுவேன் ஆகாயத்தில் சந்தித்தென்றும் அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் கையில தட்டி ஓ ரிபா கபல ஹந்தரா ஷபபபா இயேசு போதும் இயேசு போதும் இயேசு போதும் அவர் எனக்கு துணையாளர் ஓ ரிகாலாபா இந்த உலகத்தை நான் தனியால் அல்ல இந்த 6 மாதத்தை தனியாக கடக்க போறது அல்ல கர்த்தர் எனக்கு துணை செய்வார் துணை செய்வார் ஓ ரிபா கபால விசுவாசிங்க விசுவாசி அல்ல கையில தட்டி என்னை நடத்துவார் என்னை நடத்துவார் என்னை நடத்துவார் என்னை நடத்துவார் ஓ ரிபால் என்னென்றும் நடத்துவார் என்னென்றும் நடத்துவார் ஓ ஹalleluya கனிவோடு நடத்துவார் மனிதர்கள் கடினமாய் நடப்பார் ஓ ஆனா உண்மையான ஆண்டுடைய பிள்ளை கனிவோடு நடந்து கொள்ளுவான் கனிவோடு கர்த்தர் அவனை நடத்துறதுனால ஆமென் யாம் பெற்ற இன்பம் பெருகையை வை அதனால அவன் உள்ள இருக்கதான் வெளியே வரும் உள்ள தேவ அன்பு இருக்குமானா உள்ள தேவனுடைய ஆவி இருக்குமானா ஓ உள்ள தேவனை நேசிக்கிற நேசம் இருக்குமானா ஓ கர்த்தர் அவனை நடத்துவாரானா அவனும் எப்படி நடத்துவானா கனிவோடு நடத்துவான் ஆமென் ஆண்டவர் உங்களை நடத்துவார் அதனால எப்பவுமே எனக்கு கர்த்தர் நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுங்க நிச்சயமாக சொல்றேன் துணையாளர் கூட இருந்து உங்களை நடத்துவார் ஹalleluya ஓ ஹalleluya துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார்
எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் அல்லேலூயா அல்லேலூயா வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே பிறர் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான் வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே பிறர் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான் அல்லேலூயா 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 ஆமென் எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம் ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம் ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே அல்லேலூயா 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 கையில தட்டி ஓ ஹalleluya 143 சங்கீதம் 10 வசனம் இப்படியா சொல்றது ஓ என்னை செம்மையான வழியிலே நடத்துகிற ஆவியானவரே கர்த்தர் உங்களை நடத்துவார்
நடத்த தகப்பன் இல்லையே, நடத்த தலைவர் இல்லையே, தாய் இல்லையே கலங்க வேண்டாம். உன் தகப்பனும் தாயும் உன்னை தள்ளினாலும் கர்த்தரோ உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஒரு தகப்பனை போல சுமப்பார், உன்னை நடத்துவார். இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க? பலிபீடத்திலிருந்து வார்த்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. உன் தகப்பனத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரே நடத்துவார். எந்த வயதானோ அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கிற உன்னில் இருக்கிற பெரியவர் அவரை நடத்துவார். ஓ, ஆசீர்வாதமாய் நடத்துவார். துதிகன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். அப்படியே அமைதியா ஜெபத்தோடு உட்காருவோம்.